ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்கடா ஃபிஷ்ஷர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் கன்வே பண்ணிக்கணும். என்னோட நியூ சேனல் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனல் எப்படின்னா, நான் கொரியன் ட்ராமா, சைனீஸ் ட்ராமா, தாய் ட்ராமா, ஆல் ஏஷியன் ட்ராமாஸ்லாம் நான் வந்து அந்த சேனல் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஷார்ட்ஸாகவும் சரி, லாங் வீடியோவும் சரி. ஸோ இதுக்கடுத்து அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ராமா இந்த மாதிரி ஏஷியன் ட்ராமாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா, தமிழில் அதை கேட்க ஆசைப்பட்றீங்கன்னா, ஸோ அந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேக் டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம தேங்கோட ஃபஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஆக்சிடென்ட்லி ஐ மேரி மை கோல்டு ப்ரொஃபஸர் பார்ட் 17. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயின் வந்து சேனோட ஐடியாஸ்க்குலாம் ஓகே சொல்லியிருப்பா. ஸோ அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தா லெஸ் கண்டிட்டு தான் பார்ட் 17. வாயன் நீ என்னடி நீ பாடுக்க சேன் கூட பாடுறதுக்கு ஓகேன்ட்டா? இது மட்டும் தேங்க தெரிஞ்சது ஒன்றே எதுவும் சொல்ல மாட்டார். எங்களை தான் உண்டுலன்னு பண்ணிடுவார். எங்களால் முடியாதுப்பா. நீ பாட்டுக்கு அவன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், ஏன் புருஷனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஓவராக சீன் போட்டு ஃபீல் பண்ணாதீங்கடி, நான் பாத்துக்கிறேன். நீ கிளிப்ப இத்தனை நாளே ஒன்றும் கிளிக்கலையாடி, இதுக்கடுத்து வினடி கிளிக்க போகிறா. அதானே நீ ஒன்றும் பண்ண மாட்டேடி. ஏய், அவன் ஏன் புருஷன்டி, நான் சொன்ன கேட்பான்டி. நாங்கள் தான் பார்த்தோமே அவர் கேட்டதா. ஏய் பார்க்குறீங்களா, சேலஞ்ச் பண்ணவா? நான் சொன்னால் அவர் கேட்பார். அதோ உன் புருஷனே வரான், நீ சொல்லு கேட்குறான் இல்லையா, நாங்களும் பார்க்குறோம். பாருங்க என் புருஷன் என் பேச்சை எப்படி கேட்குறான்னு. தயம் ரெடி சொல்லலாம் என்ன, எது இப்படி வளைஞ்சிக்கிட்டு வர? அதுவா, நான் வந்து பேஸ்கெட் பாலில் மெம்பர்ஸ் சேர்க்கறதுக்காக ஒன்று பண்ணிட்டேன். உங்ககிட்ட கேட்காம தான் பண்ணேன். ஆனால் கோச்சிக்க மாட்டில? நீ சொல்லு, கோச்சிக்க வேண்டாமானே நான் முடிவு பண்ணுறேன். ஐயோ, ஆரம்பிக்க முன்னாடி இப்படி சொல்கிறானே, இவளுக்கு வேற பார்க்குற ஆளுகளே. அது வந்து பேஸ்கெட் பாலோட பாய்ஸ் டீமில் நான் ஹெல்ப் அந்த சாண்டை கேட்டியா? சாண்டை ஹெல்ப் கேட்டியாடி? சாண்டை ஹெல்ப் கேட்டியா? வெயிட் வெயிட் வெயிட், சொல்ல வரத முழுசாக சொல்ல விடு. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? ஏய் என்னடி, அவன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த சான் நான் இப்படி சுத்தாதுன்னு. திரும்ப திரும்ப அவன் பின்னாடி சுற்றிருந்தா போ, நீ கிளம்பு ஃபஸ்ட்டு, நீ கிளம்பு. ஏ சொல்லலாம், எதுக்கு இப்படி கோவப்பட்டுருக்க? இங்கே பாரு, நீ பேஸ்கெட் பால் டீம் ஆரம்பிக்க போகிறங்கிறதே என்கிட்ட பர்மிஷன் கேட்காம தான் பண்ணேன். ஸோ இதுக்கும் நீ அவங்ககிட்ட ஓகே சொல்லியிருக்கேன் மட்டும் தெரிஞ்சதுக்கு உனக்கு அவளை கொன்றுவேன். இல்லை அது வந்து நான் சொல்லிட்டேன். தெரியும் அவன் பல்ல கட்டிக்கிட்டு வந்து எது சொன்னாலும் நீ ஓகே சொல்ல, எனக்கு நல்லாவே தெரியும்டி. உன்னை பற்றி நல்லாவே தெரியும், நீ மிருகத்தை பண்ணியிருப்பேன். என்ன உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? போறியா போ. இந்தா நான் போட்டுவிட்டேன் ரிங்க, கழட்டி கொடுத்துட்டு இந்தா டிவோர்ஸ் நோட்டீஸ் சைன் பண்ணிட்டு போ. இது வித்து பேப்பர்டா. அப்புறம் என்ன அவன் கூட போகிறேன்ற? நான் எங்கே போகிறேன்னு சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபார் த மாடலுக்காக நிற்க போகிறேன்னு சொல்கிறேன். மெம்பர்ஸ் இங்கே கூட்டிகிட்டு வர வேணாமா? ஸோ அதுக்காண்டி தான். என்ன அதுக்காண்டிலாம் ஒன்றும் வேணாம். இப்போ சாமி இங்கே போயிடுவேன், கம்மியாக நிற்காத. ஏய் இந்தா இல்லை கொடுப்போங்க. ஏய் பாடி வாயின் போயிடலாம், அடிச்சிட போகிறார். ஏய் இருங்கடி, என் புருஷன் எப்படி சமாளிக்க எனக்கு தெரியும். இது பாரு, நான் அவனுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுக்குறேன். அப்போல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஓ, என்னையிலேருந்து என் மேலே உனக்கு பாசம் பொங்கிட்டு வந்தது? ஓ, அப்போ சாருக்கு மட்டும் என் மேலே பாசம் இருக்காக்கும். நீயும் எதுவும் இல்லாத மாதிரி தானே நடிப்பா. இப்போ என்ன? ஏய் உன்னை காலேஜுக்குள்ளே சார் இருந்தாலும் கூப்பிட சொல்லியிருக்கேன். ஓ அப்படியா, சாரி மறந்துட்டேன். இப்போ சார்னு கூப்பிடவா? ஒன்று கிளிக்க வேண்டாம். என்ன கோமோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் சொல்கிறத ஏய் என்ன இப்போ என்ன பண்ணும் உனக்கு? அவன் கூட சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணித்தோலை, என்ன கர்மனாலும் பண்ணித்தோலை. ஆனால் ஏதாவது ஒன்று ஆச்சு, அவனை எங்கேயாவது தொட்டான் கிட்டான்னு எனக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான் சொல்லிட்டேன், தொலைச்சி கட்டிடுவேன். எனக்கு தெரியும், என் புருஷன் ரொம்ப ஸ்வீட். நான் எது சொன்னாலும் அப்படியே கேட்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி கேட்டுட்டில்ல? ஏய் சி, ஐஸ் வச்சது போ, கிளம்பு. சரி, காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போகலாமா? கூட்டிகிட்டு போறியா? ஏன் இத்தனை நாள் பஸ்ஸில் தானே வந்த, இப்போமோ அப்படியே வா. சரி விடு, சேனோட பைக் சும்மா தான் இருக்கான், அவன் கூட என்ன ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னான். நான் அவன் கூடயே போய்க்கிறேன், நீ கார்லேயே போ. ஏய் நில்றி. இல்லை சார் வேணாம், நீங்கள் போங்க. நீங்கள் தனியாக போகணுன்னு ஆசைப்படுறீங்க, எதுக்கு நான் கூட? நீங்கள் போங்க சார், நான் வந்து சேன் கூட வந்துக்கிறேன். ஒன்றும் இழிக்க வேணாம் வா. இல்லை வேணாம். வாங்கடி போகலாம். ஏய் நில்றி. உன் புருஷன் கூப்பிட்றான்டி. எனக்கு தெரியும்டி, எனக்கு காது கேட்குது. அவனை எப்படி சமாளித்தேன்னு பார்த்தீங்களா? இதுக்கு அடுத்தும் அவனை என்னால் சமாளிக்க முடியும். நீங்கள் கிளம்புங்க, நான் என் புருஷன் கூட கொஞ்சம் விளையாட வேண்டியது இருக்குது. விளையாடி முடிச்சுட்டு நாங்களே போய்ப்போம், கிளம்புங்க. நம்ம என்னடி இப்படி பேசுகிறா? அந்த ஆளை பார்த்தாலே எரிஞ்செஞ்சு விடுவா, இவனெல்லாம் மனுஷன் லவ் பண்ண முடியுமான்னு பேசுவா. இப்போ என்னடானா இவளே
இவளே இந்த ஆளை லவ் பண்ணுறாளா? நம்ப முடியலையே. ரொம்ப எக்ஸைட் ஆகாத. அவர் நம்மளுக்கு அண்ணன் மாதிரி, மரியாதை கொடு. எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க போகிறா. அதுவும் சரிதான். வாயன் மேம், நீங்கள் சார் கூட கிளம்புங்க. நாங்கள் 2 பேரும் தனியாக வேலை இருக்குது இல்லடி? ஆமாம். ஸோ எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம். நீங்கள் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி போயிட்டாங்க. எங்கள் தேங்க அப்படியே வாழை பார்த்து சிரிக்க வாழை சிரிச்சிட்டே வீட்டுக்கு போகலாமா? நீ தான் சேன் கூட போகிறேன்னு சொன்னியடி, போகலையா? சரி போகிறேனே. குன்றம் ஒழுங்கவா. அதான் தெரியுதுல உங்க கூட தான் வரேன். அப்புறம் ஏன் போகிற சீன் போடுறதையும் அப்படி தாண்டி போடுவேன். என்ன போ வா அப்படின்னு வாயினை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ 2 பேருமே காரில் அப்படியே விளையாடிக்கிட்டே போகிறாங்க. வாயெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. இதை எடுத்து தேங்கும் அடிச்சிட்டு இருக்க. தேங்கும் ரொம்ப பொறுமையாக வராரு. மனுஷனுக்கு இவ்வளோ பொறுமை இருக்குன்னே வாயனுக்கு இன்றைக்கி தான் தெரியும் போல். அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. தேங்கும் சிரிக்கிற வரைக்கும் சிரி. ஏன்? அதெல்லாம் அப்படி தாண்டி. ஏன்னா வீட்டுக்கு போனால் வேற மாதிரி இருக்கும்ல. ஏன்டா நீ எப்பயுமே அதில் தான் இருப்பியா? ஆமாம் அதில் இருப்பேன். என்னப்போ அப்படின்னு நேராக வீட்டுக்கு வராங்க. ஸோ வாயனம் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அப்படியே தேங்கோட கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரானா சோஃபாவில் ஷின்மி உட்காந்துருக்கா. அவளை பார்த்ததும் வாயனுக்கெலாம் அப்படியே ஆடி போயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி தேங்கோட கையை விட்டுட்டு தேங்கையே பார்க்க தேங்கோ யாரை பார்த்து இவ ஷாக்காரான்னு பார்த்தாங்க. ஷின்மி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு இவன் என்ன இங்கே உட்காந்துருக்கா? பெதுடி அவளை பார்த்துட்டு என் கையை விட்ட? ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கொடி, உனக்கு தான் இந்த கை. புரியுதா? நீ தான் புரியுதா இல்லையா? எப்படி தயம்? எப்படி எப்படி என்னடி பைத்தியம் ஆயிட்டியா? இல்லை எப்படின்னு கேட்க வந்தேன். அதெல்லாம் அப்படி தான். இந்த கை உனக்கு தான், எனக்கு மட்டும்தான். உன்னை தவிர யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு ஷின்மியை பார்த்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு வரான். ஷின்மி வாயனை பார்த்ததும் வாயன் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ என்ன உன் ஹஸ்பண்ட் கூட வராமல் நீ மட்டும் தனியாக வந்திருக்க? இல்லை, எனக்கும் அவனுக்கு சண்டை ஆகிடுச்சு. நான் அவனை டிவோர்ஸ் பண்ணலான் இருக்கேன். எனக்கு டிவோர்ஸ் பண்ண போறியா? நீ டிவோர்ஸ் பண்ணுறதுக்காடி நான் உனக்கும் அவனுக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீடி அசால்ட்டு டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. பாரு, எனக்கு அவன் கூட வாழ பிடிக்கல. அவனை நல்லா பார்த்து நினச்சி தான் அவன் கூட போனான். ஆனால் அவன் என்னன்னா என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான். எப்போ பாரு ஒரே சண்டையாக தான் இருக்குது. எனக்கு அப்படியே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ப்ரெஷரும் அதிகமாக இருக்குது. சரி, டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னா இப்போ எதுக்கு இங்கே வந்த? அதுவா ஒன்றும் இல்லை. என் அப்பா சொன்னார் எனக்கு பதிலாக நீ தான் தேங்காய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. ஸோ உன்னால தான் நான் தப்பிச்சு போனேன் தான். நீ எனக்கு ஒரு வயலில் நல்லதாக பண்ணேன், பட் அது கெட்டதில் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பதிலாக எங்கள் அப்பா உனக்கு ஒரு நல்லது பண்ணி வச்சுருக்காரு. என்னன்னா தேங்காய் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது. ஸோ நீ என்ன பண்ண? தேங்காய் விட்டுரு. அவனை விட்டுட்டு நீ போயிடு. இத்தனை நாள் நீ என்னோடய இடத்த இங்கே ரீப்ளேஸ் பண்ணதே போதும். இதுக்கடுத்து உனக்கும் அவனுக்கும் இந்த டிவோர்ஸ் பேப்பர் நானே கொண்டு வந்துட்டேன் பாரு. ஸோ இதில் அவன் சைன் போட்டுருவான், நீயும் சைன் போட்டுட்டு இடத்த காலி பண்ணிவிடு. நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கே எங்கள் மேரேஜ் வச்சுக்கிறோம். இல்லை தயாங். புரியல. இப்போ நீ என்ன சொன்ன? இல்லை என்னடி சொன்ன? என்ன தயாங், நம்ம ஆல்ரெடி பேசி வச்சது தானே, நம்ம மேரேஜ் தான். ஓ மேரேஜ். ஆனால் அன்றைக்கி தான் நீ ஓடி போயிட்டியம்மா. உனக்கு இந்த கல்யாணத்து மேலெலாம் நம்பிக்கையெல்லாம் பேசிகிட்டு இருந்த. உன் லவ்வர் தான் உனக்கு தெய்வம், அவன் கூட தான் வாழுவேன், அவன்லாம் செத்துருவேன் டைலாக்லாம் பேசுனியே. இந்தா உனக்கா இந்த லூஸு கூட, இந்த லூஸு வாயினு கூட ஹெல்ப் பண்ணிச்சே. அப்படி அவனை லவ் பண்ணியுமே அவன் உன்னை கை விட்டுட்டான். அவனை உனக்கு பிடிக்கலானா ஜஸ்ட் 1 hour என்கிட்ட பேசியிருப்பியா? என்னை பிடிச்சிருக்குன்னு எந்த நம்பிக்கையில் வந்த? நான் சொல்லவா நீ எந்த நம்பிக்கையில் வந்திருக்கேன்னு? ஜஸ்ட் உனக்கு இந்த பணம் அதானே? அவன்கிட்ட அது இல்லை, என்கிட்ட இருக்குது, அதானே வந்திருக்க. உண்மையை சொல்லு. இல்லை தயம், நான் அவன்கிட்ட போனதுக்கப்புறம் தான் உண்மையான லவ் நான் ஃபீல் பண்ணேன். இந்த நடிப்பெல்லாம் இங்கே ஆகாது. உன் இடத்த வாயன் ரீப்ளேஸ் பண்ணான்னு சொன்னில, அது தப்பு. அது வாயனுக்கான இடம், அதில் வாயன் மட்டும்தான். அவள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கா. அவளை தவிர யாரையும் அவங்க வைக்கவே முடியாது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ பாடி கூட்டிகிட்டு போயிட்டா. அவள் இத்தனை நாள் நான் கோவத்தில் நிறையா வாட்டி அவளை அடிச்சிருக்கேன், திட்டுவேன். ஆனாலுமே அடுத்த செகண்ட் அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி அசால்ட்டாக வருவா. காலேஜ்லேயும் அப்படி தான், வீட்லேயும் அப்படி தான். எனக்கு இப்போ வாயன் மட்டும்தான். அவள் மட்டும்தான் இங்கே எல்லா இடத்துலையும் ஓடுறா. அவன் மட்டும்தான் எனக்கு, அவளை தவிர யாரும் இல்லை. ஏதோ சொன்னியே டிவோர்ஸ் பேப்பரு நெக்ஸ்ட் வீக் கல்யாணம்னு. போய் எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. நான்லாம் என் பொண்டாட்டி டிவோர்ஸ் பண்ண தயாராக இல்லை. வாயன் தான் என் பொண்டாட்டி. நீ வாடிக்காங்க, அவள் கிடக்குறா. இங்கே வரு, இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு வேணால் இந்த வீட்டில் வந்துட்டு காலைல கிளம்பி போயிரு. அதோடு இருந்துக்கோ. அதை விட்டுட்டு
இல்லை நான் உன் கூட தான் வாழ்வேன், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சுன்னு வச்சுக்கோயேன், செவிட்டோர 4 வப்பு வச்சு கொளுத்து பிடிச்சி வெளியில் தள்ளிடுவேன். புரியும்னு நினைக்கிறேன். நீ வாடி, நம்மளுக்கு நிறையா வேலை இருக்குது, அவடக்கிறா லூசுக்கல்ல பா அந்த தொலை அப்படின்னு வாயோட கையான் பாடிக்கு இழுத்துட்டு போகிறான். ஷின்மிக்கெலாம் சரியான காண்டாகுது. அப்படியே வாயினே முறைச்சி பார்த்துட்ருக்கா. ஸோ வாயனோ, ஏன் தெரியும் அவகிட்ட இப்படி பேசினேன், பின்னா அவகிட்ட கொஞ்சம் சொல்கிறியா, கொலையை சொல்கிறியா, நான் அவளை போய் குச்சிட்டு வருவா. என்ன பின்ன என்னடி, பின்ன என்ன, அவள் தான் பெரிய டேஷாக நல்லா வருவது வந்து இது டேஷ் மாதிரி பேசிகிட்டு இருக்கானா, அவளுக்கு நீ சிங்கி அடிச்சிக்கிட்டு இருக்க. அவள் சொல்ல சொல்ல நீ அப்படியே அமைதியாக வந்துட்டு அவள் எல்லாத்தையும் கேட்கலான்னு நினச்சிட்டு இருக்கியோ. எதிர்த்து பேசுனா தான் அவளை அடங்கி போவா. இங்கே பார், நீ தான் என் மனசில் இருக்க, உன்னை தான் லவ் பண்ணுறான், உன்னை தான் பொண்டாட்டியான்னு நினைக்கிறேன். நீ என்ன எப்படி நினைக்கிறேன்னு தெரில, ஆனால் நீ தான் என் பொண்டாட்டி, நீ தான் என் லவ். ஸ்டார்டிங்கில் வேணால் வேறு மாதிரி நினச்சிருக்கலாம், வேறு மாதிரி நடந்திருக்கலாம், வேறு மாதிரி பேசியிருக்கலாம். பட் இப்போது எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. புரியும் நினைக்கிறேன். அவகிட்ட போய் சொல்லி புரியவே இல்லை, நீ சொல்கிறதா சரி அப்படின்ட்டு அவளுக்கு சிங்கி மட்டும் அடிச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னை அடித்தே வெளுத்துருவேன். சரியா? புரியுதா? புரியுது, நான் போய் சொல்கிறேன். சரி, இப்போ எதுக்கு முடிஞ்சு இப்படி வச்சுருக்க? ஒன்றும் இல்லை, ஒரு செகண்ட். நீ என்ன விட்டுட்டு போயிடுவேன் நினச்சியோ? ஆமாம், சத்தியமாக அப்படி தான் நினச்சி தெரியுமா, நீ என்னை விட்டுட்டு தான் போயிடுவியோன்னு நினச்சேன். நான் ஏய் இப்போ எதுக்கடி அழுகிற? அது வந்து நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். நான் என்னென்னமோ ஏய் இப்போ ஏன் இவ்வளோ எமோஷன் ஆகுறா? இப்போ ஏதாவது பண்ணாடி? நான் தொடக்கூட இல்லைடி, ஏன்டி இப்படி ரியாக்ட் பண்ணுற? இல்லை தேங்க அப்படின்னு அவள் தேங்க அப்படி இழுத்துச்சு ஹக் பண்ணிக்கிறா. ஸோ தேங்கமே வானை சமாதானப்படுத்துகிறாரு. இங்கே வர்றி, நீ தான் என் பொண்டாட்டி. அது அவன் வந்து சொன்னாலும் மாற்ற முடியாது. புரியுதா உனக்கு? தேவையில்லாம அழுகாத. ஓகே சரி, அப்போ நான் அவகிட்ட போய் கொஞ்சம் கெத்தாக பேசிட்டு வருவா. பேசிட்டு தங்கம், பேசு. எவ்வளோ கெத்தாக பேச முடியுமோ அவ்வளோ கெத்தாக பேசிட்டு வா. போ, என் பொண்டாட்டிங்கிறத நிரூபிச்சிட்டு வா. இப்போ பாரு என்ன அப்படின்னு வாயினா அப்படியே நேராக ஷின்மிக்கிட்ட போகிறா. ஷின்மி என்னன்னா, ஹேய் என்ன உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவராக ஆடுற, தாங்கியே மாக்கிட்ட போல, பெரிய ஆட்டக்கறியாக தருப்பு போல. ஓ அப்படியா, சரி அப்புறம் சொல்லு. ஏன்னா தும்புரா பேசுகிற நடப்பா வாயன் உனக்கு? நான் பேசவே இல்லையாம்மா, நீ அப்படி நினச்சிட்டா அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும்? இங்கே பாருவாயன், இருக்க வேண்டிய இடத்துல ஒன்று வச்சுருக்கணும். உங்கள் அப்பா அம்மா பிஸ்னஸில் லாஸ் பண்ணிட்டு வந்து நிற்கும் போது என் அப்பா ஹெல்ப் பண்ணார்ல, என் அப்பாவை தான் சொல்லணும். ஓ அப்படியா, சரி. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் தாங்க மாதிரி ஒரு பையனை உனக்கு போய் உனக்கு வயசு வித்தியாசம் பாரு. உனக்கு ஜஸ்ட் ஒரு 19 இருக்குமா, இல்லை 20 இருக்குமா? அவனுக்கு எவ்வளோ தெரியுமா? தெரியும். என்னப்போ இப்போ என்னன்னு கேட்குறேன், உனக்கு ஏதாவது வலிக்குதா? நீ என்ன சொன்ன, அவன் இல்லைனா செத்து போயிடுவேன் என்கிட்ட சீன் போட்டு, அதில் எதுக்கு போட்ட? இப்போ அவன்கிட்ட ஒன்றுமேலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தேங்க தான் வேணுட்டு வந்து நிற்கிற. 4 வருஷம் லவ் பண்ண அவனையே 5 செகண்டில் கழட்டி விட்டு வந்துட்ட. 1 மணி நேரம் தான் நீ தேங்க பார்த்துருப்ப. அவன்கிட்ட அப்படி உனக்கு என்ன பிடிச்சிருந்தது? தேங்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு தெரியும் அவன். அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க பையன் உனக்கு தேவையா என்ன? உனக்கே அது கொஞ்சம் ஓவராக தெரில. உனக்கு ஓவராக தெரில, ஒன்றே உனக்குலாம் பெருசு, இல்லை 2 கேட்குது உனக்கு. இங்கே பர்றி வாயன், வாயை உடச்சிடுவேன். தைரியமாக பொண்ணுலேருந்து உடறி பார்ப்போம். உடச்சிட்டு நீ இங்கேருந்து ஃபாஸ்டில் தாண்டி போயிறியான்னு நானும் பார்த்துட்றேன். அப்படின்னு வாயனை கொஞ்சம் அப்படியே கெத்தை விட்டு கொடுக்காம திமுறா வந்து நிற்கிறா. தாங்க ஷாக்காக பார்க்குறாரு. என்ன அது இவ்வளோ திமுறா பேசுவாளா, எவ்வளோ தெரியுமா போகிறா கிட்டக்க, உடச்சி விட்டான்னு என்ன பண்ணுவா? நான் எதுக்கு இருக்கேன், நம்ம பண்ணிட்டு நம்ம தானே பாதுகாக்கணும் அப்படின்னு அவர் பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஷின்மி என்னன்னா கொள்ளக்கானில் இருக்கா போல். அப்படியே வாயனை அடிக்கலான்னு வரும்போது வாயன் கையை பிடிச்சி ஒருத்தருக்குதான் திருக்கிட்டு, இங்கே வரே காதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு கேளு. உனக்கு காது கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்கும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கும். தயம் என் புருஷன், எனக்கு மட்டும்தான், உனக்குலாம் அவனை கொடுக்க முடியாது. அவனே சொன்னால, பையன் என் பொண்டாட்டி, நான் அவள் புருஷன், நீ போடி சொன்னாங்கல்ல. ஸோ என்ன பண்ணுறேன்னா, நீ நைட்டு உனக்கு சோறு போடுறேன், நீ என்ன பண்ணு, அதை சாப்பிட்டுட்டு நைட்டு வீட்டிலே தங்கிட்டு மறுநாள் காலையில்
அப்படியே ஓடி போயிரு. இல்லைனா என் புருஷன் சொன்னா பார்த்தியா, பல்லாரன்னு செவ்விலே 4 ஃபுட்டு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவேன்னு. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். இதோ உன் கழுத்து இருக்குல்ல, கழுத்து அப்படியே துருக்கி விட்டுருவேன். ஒரு பக்கம் உடச்சிக்கும். ஸோ இங்கேருந்து ஒழுங்கு தான் கிளம்பி போ. நாளைக்கு காலைல நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா சரி அப்படின்னு வாயனும் செம்ம திமிராக பேசிட்டு அப்படியே தேங்காய் பார்த்து எப்படி மாசா அப்படின்னு கேட்குறா. சும்மா சூப்பராக பேசுனடி அப்படின்றாரு. ஸோ 2 பேரும் அப்படி சிரிக்கிறத பார்த்தா அவளுக்கு இன்னும் காண்டாகுது. இவங்களை ஏதாவது பண்ணி ஆகணும். சும்மா நான் பாட்டுக்கு வந்துட்டு போயிருப்பேன். ஆனால் இந்த காண்டேத்துற மாதிரி புருஷனும் பொண்டாட்டி மாறி மாறி வந்து பேசுனீங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்கவங்களுக்கு நான் ஆப்பு வைப்பேன். என்கிட்டேவா ஷின்மிக்கிட்டேவா வேன், நீ எல்லாம் என் கால் தூசிக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீ என்கிட்ட வந்து இவ்வளோ திமுறாக பேசுகிற. என் முன்னாடி நீ பேசக்கூட மாட்டேன். நீ என்கிட்ட இப்படி பேசுகிறியா, உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவள் அங்கேருந்து போகாமல் அப்படியே இதெல்லாம் யோசிச்சுட்டே அப்படியே சிரிச்சிட்டு பார்த்துட்ருக்கா. வாயின் பார்க்குறா. சரி இவளுங்க ஏதோ பண்ண போகிறா போல், பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் அவ்வளோ பதிலுக்கு முறைச்சிட்ருக்கா. சரி வாயன், நீ சொல்கிற மாதிரி இன்றைக்கி நைட் எங்கேயே நான் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் விடிஞ்சதும் என்னமோ சொன்னியே, துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடிடணுன்னு, அதே மாதிரி துண்டை காணோம் துணியை காணோன்னு நீ தான் போகிற. என்ன சொன்ன ஷின்மி? இல்லை நான் போயிடுறேன்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படியா, போனால் ரொம்ப நல்லது உனக்கு தான். சரி போயிடுறேன் அப்படின்னு ஷின்மி அப்படியே சிரிச்சிட்டே சொல்கிறா. ஸோ வாயனும் சரி நான் உனக்கு டின்னர் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே குக் பண்ணது கிச்சனுக்கு போயிட்டா. தேங்காய் அப்படியே வாயின் பண்ணி பூனை மாதிரி போகிறாரு. இவ பார்க்குறா, இவன் எவ்வளோ சீன் போடுற மாதிரி பேசினா இப்போ என்னன்னா வாயின் பண்ணி இப்படி போயிட்டுருக்கான். அந்தளவுக்கு அவன் மயக்க வச்சுருக்கா. அப்படி ஏன்ட்ட இல்லாதது இவட்ட என்ன இருக்குன்னு இவன் இப்படி போகிறான். வாயின் என்னோட கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்தா இப்படி போவானா? இந்த பசங்களே இப்படி தான் போல். என் புருஷனை ஒருத்தர் இருக்கான் பாரு, என் பின்னாடி இப்படியே வந்தான், என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுந்தான். அதனால தான் எனக்கு அவனை பிடிக்கல. தேங்க மாதிரி ஒரு புருஷன் தான் நான் எதுக்கு அவனை விட்டுட்டு வர போகிறேன் அப்படின்னு அவளும் மைண்ட் வாய்ஸ் விட்டுட்டே பார்த்துட்ருக்கா. இந்த பக்கம் தேங்காய் ஹக் பண்ணிவிட்டு வாடி ரூமுக்கு. குக் பண்ண வேண்டாமா, ஷின்மி வேறு இருக்கா, அவன் முன்னாடி இப்படிலாம் பண்ணாதீங்க, அவளுக்கு காண்டாக போகுது. அது ஆகட்டும்னு தான் நான் வெறுங்கனே பண்ணிகிட்டு இருக்கேன். ஓ அப்படின்னு என் மேலே இருக்க லவ்வில் நீங்கள் வரல, அப்போ என் மேலே உங்களுக்கு விருப்பம் இல்லை? அது இல்லை. சரி விருப்பம் இல்லைன்னு சொன்னியா, அது என்ன அது இல்லை? அது அப்படி தான். அதான் என்னடி அது என்னடி புருஷன் முன்னாடி கத்தி நீட்டுறா? சாரி தெரியாமல் நீட்டிட்டேன். புருஷன் முன்னாடி கத்தி நீட்டுவியா? பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இங்கே வா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா உங்கள் ஊரில் இடுப்பு பிடிச்சி கிள்ளுவாங்களோ? நான் தொட தானடி செஞ்சேன். போய் சொல்லாதீங்க, நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க. நான் ப்ரெஸ் எப்படி பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்னு வேணுக்கே ஒரு ஹிப்பை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறாரு. வாங்கணும் ஆணு கத்துறா. இந்த சத்தெல்லாம் ஷின்மிக்கு நல்லா கேட்குது. ஐயச்சின்னு சொல்லிட்டு ஹெட்செட் எடுத்து காலில் மாட்டிக்கிட்டா. ஷின்மி இருக்கா அவங்க பாருங்கள், ஹெட்செட்லாம் எடுத்து மாட்டுறான். மாட்டிக்கிட்டோம், அப்போ தான் அவளுக்கு கேட்காம இருக்கும். அவள் பாட்டுக்கு உட்காந்துருக்கா. நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கத்தில் ரொமான்ஸ் பண்ணிட்டு போகிறோம். உனக்கு ஏண்டி எரியுது? நீ ஏண்டி அவ இருக்கான்னு அவளே பார்த்துட்ருக்க. என்ன பாருடி, என்ன பாரு உன் புருஷனை பாரு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் தேங்கோட ஐஸை பார்க்காது. தேங்கோட ஐஸை பார்க்குறாரு. ஸோ 2 பேரோட ஐஸும் மீட் ஆகுது. ஒரு 5 நிமிட்ஸ் 2 பேரும் அப்படியே எதுவுமே பேசாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள அறியாமலே 2 பேருக்குமே ஒரு கண்ணு வழியாக ஒரு ஸ்பார்க் போகுது. அது மூலிமா ஒரு காதல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே சிரிக்கிறாங்க. நான் உனக்கு கிஸ் பண்ணட்டுமா? பாடுறா முறை கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி இழுத்து கிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ என்ன பர்மிஷனில் கேட்குறீங்க? புதுசாக இருக்கே. அது ஒரு வாட்டி உன்னை பார்த்ததும் லவ் ஃபீல் அப்படியே டச் ஆச்சா, அதான் கேட்கணும்னு தோணுச்சு. என்ன ரொம்ப சீன் போடுற? சரி வேணா விடு. இல்லை பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டுமா? எத்தனை? ஒன்று தான். எத்தனைன்னா நான் 4-5 பண்ணுவேன்டி. யார் நீங்களா? அப்படியே மூச்சு முட்டை பண்ண மாட்டீங்க. இப்போ உனக்கு முட்டை பண்ணணும். ஷின்மி இருக்கா? அவர் தான் ரெடி. சும்மா அவருக்கானுக்கிட்டு இருக்கா. இதுக்கு எடுத்து அவருக்கான்னு சொன்ன வச்சுக்கோயேன், அப்படியே லிப்ஸை கடிச்சு எடுத்துருவேன். இருந்தாலும் தேங்க நீங்கள் இருக்கீங்களே, போங்க. நீங்கள் கிஸ்ஸும் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். இல்லை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே வாயில பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஷின்மி என்னடா சத்தத்தையே காணும்னு திரும்பி பார்த்தா 2 பேரும் ரொம்ப மோசமாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஷின்மிக்கு பார்த்ததும் என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க, கிச்சனில் நான் இருக்கேன்னு தெரியாமல் அப்படின்னு
அவள் திரும்பிக்கிட்டா. ஆனால் இங்கே இவங்க 2 பேரும் அப்படியே வேறு லெவலில் ஒரு மூடில் போய்கிட்டு இருக்காங்க. கிச்சனில் இருக்கோங்கிறதே மறந்துட்டு. ஸோ இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்காச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர். பாய்.